வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதுக்கு இந்த ரோஸ் தான் காரணம். எனக்கு மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். பட் இதை பார்த்த உடனே அதோடைய பியூட்டிஃபுல் கலர், டெக்ஸ்சர், அதோடைய மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ், ரிவர்ஸில் பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான். இதோடைய ப்ரீடர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காடஸ் சோனி அப்படின்ற ஜெர்மன் ப்ரீடர் தான். காடஸ் ஜூப்ளியோட ப்ரீடரும் இவர் தான். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ரோசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர் வைஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹார்டி வெரைட்டியாக இருக்கும். நிறைய ஃப்ளார்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த காடஸ் ஜூப்ளிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அவ்வளோ பெரிய ஃப்ளார்ஸாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து தொடர்ந்து கண்டினியூஸ் ப்ளூம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அது அவ்வளோ ஆசையாக இருக்கும் அந்த பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்டும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் பேக் நான் ஒரு பிளான்ட்டு புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கியிருந்தேன். பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது டைபேக் ஆகிட்டு போயிடுச்சு. ஸோ அப்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போது நான் வந்து ஒரு 7 பிளான்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். அந்த 7 பிளான்ஸுமே டைபேக் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா, நர்சரியில் இருக்கிறவங்க சொன்ன ஒரு டிப்பு தான். அதை நான் ஃபாலோ பண்ண போயிட்டு என் பிளான்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அது என்னன்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ இந்த ரோஸ் கிட்ட வரலாம். இந்த ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து இந்த ஃபாரின் ரோஸஸ்லாம் வளர்க்கவே தெரியாது அப்படின்றவங்க கூட தாராளமாக இதை வாங்கி நீங்கள் வளர்க்கலாம். இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளான்ட் நான் வாங்கியிருந்தேன். அந்த 2 பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் கூட கொட்டவே இல்லை. உடனே கண்டினியூஸ் க்ரோத் எடுக்க ஆரம்பிச்சது பாருங்கள். எல்லாமே பட்ஸு. இதுக்கு முன்னாடி ஒன்று ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளூமு. அதை நான் பூஜைக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து செகண்ட் டே இன்னொரு பட்டு, அதோடைய ப்ளூம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு கூடவே இன்னும் ஒரு 3 பட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து எனக்கு இது ஆசையாக இருக்குது இந்த பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு. ஸோ இந்த கோகனட் ஐஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போதைக்கு புஷ்பாஞ்சலி பிரணபீரில் ஸ்டாக் இருக்குது. இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உடனே போயிட்டு அதை வாங்கி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.